அழகழகான அன்பு செயலால் அகிலம் வியக்கும் அன்பர்களே, அகிலம் வியக்கும் அன்பர்களே, நம் அன்றாட வாழ்வை கொண்டாடி மகிழ மன்றாட வருகையின் நேரமதில், மன்றாட வருகையின் நேரமதில். அழகழகான அன்பு செயலால் அகிலம் வியக்கும் அன்பர்களே, அகிலம் வியக்கும் அன்பர்களே, நம் அன்றாட வாழ்வை கொண்டாடி மகிழ மன்றாட வருகையின் நேரமதில், மன்றாட வருகையின் நேரமதில். வருக வருகவே வரங்கள் பெருகவே வாழ்வின் பணியிலே, எழுக எழுகவே ஏக்கம் போக்கவே இயேசுவின் வழியிலே. அழகழகான அன்பு செயலால் அகிலம் வியக்கும் அன்பர்களே, அகிலம் வியக்கும் அன்பர்களே, நம் அன்றாட வாழ்வை கொண்டாடி மகிழ மன்றாட வருகை நேரமதில், மன்றாட வருகை நேரமதில். கடவுளின் அன்பு பிள்ளைகள் நாம் கணமும் மறவோம் நம் வாழ்வில், உடனுள்ள யாவரும் நம் உறவே உயிருள்ள வரையில் இதை நினைப்போம். கடவுளின் அன்பு பிள்ளைகள் நாம் கணமும் மறவோம் நம் வாழ்வில், உடனுள்ள யாவரும் நம் உறவே உயிருள்ள வரையில் இதை நினைப்போம். வாழ்வினும் தேடலில் நல்லன செய்கையில் வாழ்விக்கும் இறைவனும் நம்முடன் நினைக்கிறார், நம்முடன் நினைக்கிறார், நம்முடன் நினைக்கிறார். வருக வருகவே வரங்கள் பெருகவே வாழ்வின் பணியிலே, எழுக எழுகவே ஏக்கம் போக்கவே இயேசுவின் வழியிலே. அழகழகான அன்பு செயலால் அகிலம் வியக்கும் அன்பர்களே, அகிலம் வியக்கும் அன்பர்களே, நம் அன்றாட வாழ்வை கொண்டாடி மகிழ மன்றாட வருகை நேரமதில், மன்றாட வருகை நேரமதில். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பிள்ளைகளே, இன்று நாம் இந்தியாவின் திருத்தூதரான புனித தோமாவின் பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றோம். இயேசுவின் சீடர்களில் ஒருவரும் இந்திய நாட்டின் பாதுகாவலரும் மறைசாட்சியுமான புனித தோமா கிபி 52 இந்தியாவுக்கு வந்தார்.
இயேசுவை மக்களுக்கு போதித்தார். பல்லாயிரக்கணக்கான மக்களை மனம் திருப்பினார். நம்பிக்கையின் ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக புனித தோமா திகழ்கிறார். ஆகவே தான் புனித தோமா மற்ற சீடர்களை விட இவரே நம்பிக்கையின் அறிக்கையை மிக ஆழமாக அறிவித்தார். ஆண்டவரே என் கடவுளே என்று சொன்ன பெருமை புனித தோமையாருக்கு சேரும். நாமும் தோமையாரை போன்று இந்த திருப்பலியிலே நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். என் ஆண்டவரே என் கடவுளை என்று சொல்லி வேண்டுவோம். ஒருவேளை ஆண்டவருக்கு எதிராக நாம் நடந்திருந்தால், அவநம்பிக்கையிலே வாழ்ந்திருந்தால் அவற்றிற்காக மனம் வருந்துவோம். இயலாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடம் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாற்றி உண்டாகுக. உலகினிலே நம் மனத்தோற்று அமைதியும் உண்டாகுக. வாழ்த்துகின்றோம் இறைவனே, உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோயா. உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அணைத்து கொண்டு இளங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையில் நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென்.
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் நாட்டுக்கு நற்செய்தியை கொண்டு வந்த திருத்தூதரான புனித தோமாவின் விழாவை முன்னிட்டு நாங்கள் பெருமை கொள்ள அருள்வீராக. அவரது பரிந்துரையின் ஆற்றலால் நேர்மையான இதயத்தோடு உம்மை தேடுகின்ற அனைவரும் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் எனவும் கடவுள் எனவும் ஏற்று அவர் திருவடிகளில் சரணடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். நற்செய்தியை அறிவிக்கவும் நல்வாழ்வை பலப்படுத்தவும் நலம் தரும் செய்தியை உரைக்கவும் விடுதலையை பறைசாற்றவும் சீயோனை நோக்கி உன் கடவுள் அரசாளுகின்றார் என்று கூறவும் வருவோனின் பாதங்கள் மலைகள் மேல் எத்துணை அழகாய் இருக்கின்றன. இதோ உன் சாமக்காவலர் குரல் எழுப்புகின்றனர். அவர்கள் அக்களித்து ஒருங்கே ஆரவாரம் செய்கின்றனர். ஆண்டவர் சீயோனுக்கு திரும்பி வருவதை அவர்கள் தம் கண்களாலேயே காண்பர். எருசலேமின் பாழ் இடங்களே, ஒருங்கே ஆர்ப்பரித்து பாடுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார். எருசலேமுக்கு மீட்பு வழங்கியுள்ளார். பிற இனத்தார் அனைவரின் கண்களும் காண ஆண்டவர் தம் தூய புயத்தினை திறந்து காட்டியுள்ளார். மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும். ஆண்டவர் அருள்வாக்கு. நன்றி. திருப்பாடல் 117. படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். பிறகினத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிகப் பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. அல்லேலூயா. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று
இரண்டாம் வாசகம். திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு அமைக்கப்பட்ட கட்டிடமாயிருக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, இனி நீங்கள் அந்நியர் அல்ல, வேற்று நாட்டினரும் அல்ல, இறைமக்கள் சமுதாயத்தின் உடன் குடிமக்கள், கடவுளின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், திருத்தூதர்கள், இறைவாக்கினர்கள் ஆகியோரை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவையே மூலைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டிடமாயிருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் உறவில் கட்டிடம் முழுவதும் இசைவாக பொருந்தி ஆண்டவருக்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகிறது. நீங்களும் அவரோடு இணைந்து தூய ஆவி வழியாக கடவுளின் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கண்டதால் நம்பினார், காணாமொழி நம்புவோர் பேறு பெற்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 20, இறை வசனங்கள் 24 முதல் 29 முடிய. 12 ஒருவரான திரிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து, அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விழாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே
இயேசுவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பிள்ளைகளே, ஒரு குரு தன்னுடைய சீடர்களுடன் காட்டு வழியே பயணம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது குருவுக்கு தாகம் எடுத்தது. சீடர்களில் ஒருவனை பார்த்து, நீர்நிலைக்கு சென்று தண்ணீர் கொண்டு வா என்று பணித்தார். உடனே அந்த சீடன் தன்னிடம் இருந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நீர்நிலையை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். சற்று நேரத்திலே அங்கே ஒரு நீர்நிலை கண்ணில் தென்பட்டது. அங்கே சென்று தண்ணீர் எடுக்கலாம் என்று முனைந்தான். அந்த நேரத்தில் ஒரு மாட்டு வண்டி அந்த நீர்நிலைக்குள் இறங்கி சென்றதால் தண்ணீர் கலங்கிவிட்டது, சேரும் சகதியுமாக ஆகிவிட்டது. உடனே இந்த சேரும் சகதியுமான தண்ணீரையா நம் குருவுக்கு கொடுப்பது என்று நினைத்து கொண்டு தண்ணீர் எடுக்காமல் வெறுங்கையோடு திரும்பி வந்து நடந்ததை குருவிடம் சொன்னான். குரு, சரி பரவாயில்லை, 1 மணி நேரம் கழித்து சென்று தண்ணீர் எடுத்து வா என்று பணித்தார். மீண்டும் 1 மணி நேரம் கழித்து இந்த சீடன் தண்ணீர் எடுக்க அதே நீர்நிலைக்கு சென்றான். அப்பொழுது பாதி தண்ணீர் தெளிந்திருந்தது, பாதி குழம்பிய நிலையில் இருந்தது. மீண்டும் இவன் வெறுங்கையோடு திரும்பி வந்து அங்கே உள்ள சூழ்நிலையை சொன்னான். மீண்டும் குரு, சரி இன்னும் 1 மணி நேரம் கழித்து மீண்டுமாய் போய் தண்ணீர் கொண்டு வா அப்படி என்று பணித்தார். இந்த சீடன் இன்னும் 1 மணி நேரம் கழித்து நீர்நிலைக்கு சென்றான். அங்கே தண்ணீர் முழுவதும் தெளிந்து நன்றாக இருந்தது. அப்பொழுது பாத்திரத்தில் தண்ணீர் கொண்டு வந்து குருவிடம் கொடுத்தான். அப்பொழுது குரு அவனை பார்த்து கேட்டார், இந்த தண்ணீர் தெளிவதற்கு நீ என்ன செய்தாய் என்று கேட்டார். அதற்கு சீடன் சொன்னான், நான் ஒன்றுமே செய்யவில்லை குருவே, நான் பொறுமையாக காத்திருந்தேன், தண்ணீர் தானாக தெளிந்தது என்று பதிலளித்தான். அப்பொழுதுதான் குரு சீடனை பார்த்து சொன்னார், இப்படிப்பட்டதுதான் நம்முடைய மனதும். நம்முடைய மனது குழம்பிய நிலையில் இருக்கின்ற போது நாம் அமைதியாக பொறுமையாக இருக்க வேண்டும். நம்முடைய மனதை கடலிடம் விட்டு விட வேண்டும். சிறிது நேரத்திலே கடலுடைய அருளால் நம்முடைய மனது தெளிந்துவிடும் என்று சொன்னார். இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று திருத்தூதர் புனித தோமாவின் விழாவை கொண்டாடுகின்றோம். புனித தோமா குழம்பிய நிலையில் இருந்த பொழுது தன்னுடைய மனதை ஆண்டவரிடத்திலே விட்டுவிட்டு பொறுமையாக காத்திருந்தார். மீண்டுமாய் அவர் தெளிவு பெற்றார். ஆனால் புனித தோமா செய்த செயலை நாம் என்ன சொல்லுவோம்? பொதுவாக புனித தோமையார் விழா என்றாலே அந்த சந்தேகம் என்ற வார்த்தை நமக்கு வந்துவிடும். இது நேற்று இன்றல்ல, என்றுமே. ஏனென்றால் நற்செய்தியை வாசித்து முடிப்பதற்குள் நம்முடைய மனதிற்குள் சந்தேகம் என்ற வார்த்தையை சொல்லி நாம் தீர்ப்பு எழுதியிருப்போம், இல்லையா? ஆனால் புனித தோமா சந்தேக தோமா இல்லை, இல்லவே இல்லை. அவன் நம்பிக்கை தோமா. ஏன் தெரியுமா? மற்ற சீடர்களுக்கும் மனதில் சந்தேகம் இருந்தது. எல்லா சீடர்களும் சந்தேக பெருவழிகளாகத்தான் இருந்தார்கள், ஆனால் வெளிப்படுத்தவில்லை. அவர்கள் பூட்டிய அறைக்குள் பயந்து ஒளிந்து கிடந்தார்கள். ஆனால் இந்த சந்தேகங்களை எல்லாம் தீர்த்து கட்ட வேண்டும், இதற்கு ஒரு முடிவு காண வேண்டும், உயிர்த்த இயேசுவை உறுதி செய்ய வேண்டும் என்று தான் பிறருக்கு இவர் எடுத்துக்காட்டாக திகழ நினைத்தார். நம்பிக்கையின் மாபெரும் எடுத்துக்காட்டாக இருக்க நினைத்தார். வித்தியாசமாக இவர் சிந்தித்தார், செயல்பட்டார். பொதுவாக தெரியும், யாராவது வித்தியாசமாக சிந்தித்தால் இந்த உலகம் அவர்களை வித்தியாசமாகவே பார்க்கிறது என்று வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம். வரலாறு அப்பட்டமாக படம் பிடித்து நமக்கு காட்டுகின்றது. குறிப்பாக கிரேக்க தத்துவ ஞானி சாக்ரட்டிஸ் வித்தியாசமாக சிந்தித்தார், விஷம் கொடுத்து கொல்லப்பட்டார். புத்தர் வித்தியாசமாக சிந்தித்தார், மக்களால் விரட்டி அடிக்கப்பட்டார். காந்தியடிகள் வித்தியாசமாக சிந்தித்தார், சுட்டு கொலை செய்யப்பட்டார். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். தோமா இவருடைய துணிச்சலை நாம் இங்கே காண வேண்டும். யாரும் கேட்காத கேள்வி, சொல்லாத வார்த்தைகளை தோமாதான் சொன்னார். அதாவது சீடர்கள் 3 நிலையிலே இருந்தார்கள். ஆண்டவருடைய இறப்புக்கு பின் 3 நிலையிலே அவர்கள் இருந்தார்கள். முதல் நிலை, அவர்கள் பயந்து கொண்டு
ஒளிந்து ஒரு அறைக்குள் முடங்கி கிடந்தார்கள். ஏனென்றால் நமக்கும் இந்த தண்டனை வந்து விடுமோ, நம்மையும் இப்படி செய்து விடுவார்களோ அப்படி என்று உயிருக்கு பயந்து கொண்டு சீடர்கள் ஒளிந்து கிடந்தார்கள். இது முதல் நிலை. இரண்டாவது நிலை, எருசலேமை விட்டு வெளியே வந்த சீடர்கள் தங்களுடைய மீன்பிடி தொழிலுக்கு சென்று விட்டார்கள். இது இரண்டாம் நிலை. மூன்றாம் நிலை பாருங்கள், புனித தோமா மக்களோடு மக்களாக நடமாடி வந்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலேதான் தோமா இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று எண்ணி அவர் நம்பிக்கைக்கு ஒரு அர்த்தம் கொடுத்தார். புனித தோமாவினுடைய வாழ்க்கையிலே 3 வார்த்தைகள் என்று சொல்லலாம், அல்லது 3 வாக்கியங்கள் நம்பிக்கையை வெளிப்படுத்தின. அதிலே முதல் வாக்கியம், நாமும் செல்வோம் அவரோடு இறப்போம். யோவான் நற்செய்தி 11வது அதிகாரம் 16வது வசனத்திலே சொல்லுகிறார். இந்த நிகழ்வு எப்பொழுது நடைபெறுகின்றது என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து வாருங்கள் யூதேயாவுக்கு செல்லுவோம் என்றார். ஏனென்றால் லாசர் இறந்த செய்தி கேள்விப்பட்டு யூதேயாவுக்கு இயேசு கிறிஸ்து புறப்பட தயாரானார். இதை யோவான் நற்செய்தி அதிகாரம் 11 இறைவசனம் 7 பார்க்கின்றோம். இயேசு யூதேயாவுக்கு செல்லுவோம் என்று சீடர்களை அழைத்த போது, அப்போது சீடர்கள் அங்கு போகவே வேண்டாம் என்று அடம்பிடித்தார்கள். ஏன் தெரியுமா? இயேசுவை கல்லால் எறிந்து கொல்ல போகின்றார்கள் என்று யூதர்கள் திட்டம் போட்டு இருந்தார்கள். ஆகவே உயிருக்கு பயந்து கொண்டு போக வேண்டாம் என்று சீடர்கள் அடம்பிடித்தார்கள். அந்த நேரத்திலே புனித தோமா என்ன சொன்னார்? வாருங்கள் நாமும் செல்வோம் அவரோடு இறப்போம் என்று விசுவாசத்தை அவர் அறிக்கையிட்டார். இது துணிச்சலான வார்த்தைகள், நம்பிக்கையின் வார்த்தைகள். ஏனென்றால் ஏற்கனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னில் விசுவாசம் கொள்பவன் என்றுமே வாழ்வான் என்று சொன்ன அந்த வார்த்தையிலே புனித தோமா நம்பிக்கை வைத்திருந்தார். இதுதான் புனித தோமாவினுடைய நம்பிக்கையினுடைய முதல் வாக்கியம். இரண்டாவது வாக்கியம் யோவான் நற்செய்தி அதிகாரம் 20 இறைவசனம் 25 என்ன சொல்லுகிறார்? அவருடைய விழாவில் கைகளில் விரலை இட வேண்டும். இந்த வாக்கியம், இந்த வார்த்தைகள் நம்பிக்கையினுடைய வார்த்தைகள். ஏனென்றால் எப்போதுமே புனித தோமா முழு தேடலை நோக்கி செல்வார், அரைகுறையான தேடல் அல்ல. எப்பயுமே முழுமையாக இருப்பார், முழு தேடலை நோக்கி செல்லுகின்றார். ஏனென்றால் சீடர்கள் இப்படி பயந்து கிடக்கிறார்கள். குறிப்பாக சீடர்கள் உயிர்த்த ஆண்டவரை கண்டார்கள். ஆனால் உயிர்த்த ஆண்டவரை பார்த்த பிறகும் சீடர்களிலே எந்த ஒரு பெரிய மாற்றமும் இல்லை, ஏதோ ஆவியை பார்த்தது போன்றுதான் இருந்தார்கள். ஆகவே தான் முழு தேடலை நோக்கி, முழு உண்மையை நோக்கி இப்பொழுது நான் பார்க்க வேண்டும் என்று தோமையார் சொன்னார். அதே போன்று இயேசு வந்தவுடன் என்ன நிகழ்கின்றது? உயிர்த்த இயேசு வந்து தோமையார் முன் நின்றார். உடனே ஒரு நொடி கூட தாமதம் செய்யாமல் புனித தோமா, என் ஆண்டவரே, என் கடவுளே என்று சொன்னார். யோவான் நற்செய்தி அதிகாரம் 20 இறைவசனம் 28 பாருங்கள், புனித தோமனுடைய நம்பிக்கையான வார்த்தைகள். இதுதான் திருமந்திரம். இந்த திருமந்திரத்தை நாமும் சொல்ல வேண்டும், நாமும் உச்சரிக்க வேண்டும், நம்பிக்கையை நாமும் வெளிப்படுத்த வேண்டும். புனித தோமையருடைய நம்பிக்கையின் உச்சகட்டம், நம்பிக்கைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றார். இதே போன்று நம் விவிலியத்திலே பல பேரை பார்க்கணும், நம்பிக்கைக்கு எடுத்துக்காட்டாக இருந்தார்கள். குறிப்பாக நீரால் உலகை அழிக்க முனைந்த போது அங்கே ஆண்டவர் நோவாவை நம்பிக்கையின் மனிதராக கண்டார். பிறகு ஆபிரகாமை நம்பிக்கையின் மனிதராக கடவுள் கண்டார். யோபுவை நம்பிக்கையின் மனிதராக கடவுள் கண்டார். அதே போன்று புதிய ஏற்பாட்டிலே அன்னை மரியாவை இதோ உமது சொற்படியே நிகழட்டும் என்று சொன்ன போது நம்பிக்கையின் தாயாக கடவுள் கண்டார். இப்படி நாம் சொல்லிக் கொண்டே போகலாம். தன்னுடைய நம்பிக்கையை புனித தோமா வெளிப்படுத்துகின்றார். என் ஆண்டவரே, என் கடவுளே. இந்த வார்த்தைகள் சீடர்களுக்கு உற்சாகத்தை கொடுத்தன, தெம்பை கொடுத்தன, பயத்தை நீக்கியது. அவர்கள் மீண்டும் பூட்டிய அறைக்குள்ளே அந்த அறையை உடைத்து விட்டு வெளியே வந்தார்கள். வெளியே வந்து துணிச்சலோடு இறை வார்த்தையை அவர்கள் அறிவித்தார்கள், சான்று பகர்ந்தார்கள். ஆகவே இந்த அளவிற்கு புனித தோமா உலகத்தின் சந்தேகத்தை போக்கியவர் என்று சொல்லலாம். ஏன்?
அன்று சீடர்களுக்கு மட்டுமா சந்தேகம் இருந்தது? நமக்கும் தானே சந்தேகம் இருக்கின்றது. இன்றும் நாம் எல்லோரும் சந்தேக பேருவழிகள் தானே. பல நேரங்களிலே நாம் கடவுளுக்கு எதிராக பேசுகின்றோம் அல்லவா? நம்முடைய கஷ்ட நேரத்திலே கடவுள் இருக்கிறாரா என்று கேள்வி கேட்கின்றோம் அல்லவா? கடவுள் நம்முடைய துன்பத்தை பார்க்கவில்லையே என்று கேள்வி கேட்கின்றோம் அல்லவா? அப்பொழுது நாம் எல்லோரும் சந்தேக பேருவழி அல்லவா? அல்லது கடவுளுக்கு கண் இருக்கின்றதா, அவர் என்னை பார்க்கின்றாரா, கடவுளுக்கு காது இருக்கின்றதா, என் புலம்பலை கேட்கின்றாரா என்று சொல்லுகின்றோமே, அப்பொழுது நாம் சந்தேக பேருவழிகள் அல்லவா? அல்லது நாம் அவநம்பிக்கையோடு செயல்படுகின்றோமே, அப்பொழுது நாம் சந்தேக பேருவழிகள் அல்லவா? நாம் நம்பிக்கையை மிக குறைத்து கொள்ளுகின்றோமே, கடவுளுக்கு நாம் எதிராக செயல்படுகின்றோமே, ஒரு சில நேரங்களில் கடவுளை மறந்து விடுகின்றோமே, அப்பொழுது நாம் சந்தேக பேருவழிகள் அல்லவா? இந்த உலகத்தில் எல்லோரும் சந்தேக பேருவழிகள். நம்மை பார்த்து தோமா சொல்லுகிறார், நீங்கள் நம்பிக்கையிலே வளர வேண்டும், என் ஆண்டவர் என் கடவுளை என்று விசுவாசத்தை அறிக்கையிடுங்கள். ஏனென்றால் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், உயிர்த்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், அவர் இருக்க நமக்கு எந்த கவலையும் இல்லை, அவர் நம்மை பார்த்து கொள்வார் என்ற செய்தியை இன்று உலகத்திற்கு புனித தோமையார் உரக்க சொல்லுகிறார். ஆகவே எப்படி நாம் நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்கு தோமாவை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். புனித தோமா நம்பிக்கையின் உச்சத்தை அவர் எங்கே வெளிப்படுத்தினார்? சென்னையிலே அவர் குத்தி கொலை செய்யப்பட்டு மறைசாட்சியானார். அவருடைய நம்பிக்கை தான் இந்தியாவிலே பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு திடத்தை கொடுத்தது, விசுவாசத்தை கொடுத்தது என்று சொல்லலாம். ஆகவே இந்த அருமையான நேரத்திலே புனித தோமையாரை நாம் பின்பற்றுவோம். அவருடைய வாழ்வை நமக்கு எடுத்துக்காட்டாக வைத்துக்கொண்டு அவர் வழியாக அவருடைய பரிந்துரையை இன்று நாடி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நம்முடைய நம்பிக்கையை வளர்த்து கொள்வதற்காக இந்த திருப்பலியிலே தொடர்ந்து வேண்டுவோம். நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கு எல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் நின்று கடவுளாக, ஒளியில் நின்று ஒளியாக, உண்மை கடவுள் நின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போதிய பிளாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்து மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனை மாட்சியை பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவேற்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். இந்த காணிக்கையாவும் உம்மிடம் இருந்தே வந்தன. இறைவா, இந்த காணிக்கையாவும் உம் கையிலிருந்தே வந்தன. நன்றியுடன் உமக்கே படைக்கின்றோம் தேவா, தயவுடன் ஏற்க இறைஞ்சுகின்றோம் நாதா. இறைவா, இந்த காணிக்கையாவும்
இறந்தே வந்தனர். இறைவா இந்த காணிக்கையாவும் உம் கையிலிருந்தே வந்தன. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதங்கபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு உரிய பணியை நாங்கள் புரிகின்றோம். திருத்தூதரான புனித தோமாவின் நம்பிக்கை அறிக்கையை போற்றி உமக்கு புகழ்ச்சி பலி செலுத்தும் நாங்கள் உம் கொடைகளை எங்களில் பாதுகாக்க உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய குருசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்று வாழும் ஆயராகிய நீர் வழியும் உண்மையும் வாழ்வுமான இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்க உம் திருத்தூதரான புனித தோமாவை எங்கள் நாட்டுக்கு அனுப்பினே. தூய ஆவியாரின் ஆற்றலால் கண்ணால் காணாமலேயே உன் நம்பிக்கை கொள்வோரின் பேறு பெற்ற நிலையை நாங்களும் கண்டுணர செய்கின்றே. ஆகவே என்றும் என்றும் வானதூதர்களின் படைகளோடு இணைந்து முழு இதயத்தோடு நாங்கள் ஒன்று சேர்ந்து உமக்கு குரல் எழுப்பி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில்
இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீழ்ப்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் பேரர் திரு எல் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அருள் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனைத்தில் மிருதங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கடினருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிழ்ப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கினேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திராவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். உன்னோடு நானும் இருந்து உண்பேன், உன்னில்லம் நானும் வந்து தங்குவேன். உன்னெஞ்சில் எனக்கு ஒரு இடம் தருவாயா, என்னை நீயும் அன்பு செய்வாயா. உன்னெஞ்சில் எனக்கு ஒரு இடம் தருவாயா, என்னை நீயும் அன்பு செய்வாயா. உன்னோடு நானும் விருந்து உண்பேன், உன்னில்லம் நானும் வந்து தங்குவேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய ஒரே திருமகனின் திருவுடலை இவ்வருளடைலத்தில் உண்மையாகவே உட்கொண்டுள்ளோம். அதனால் திருத்துதரான புனித தோமாவுடன் கிறிஸ்துவை எங்கள் ஆண்டவர் எனவும் எங்கள் கடவுள் எனவும் நம்பிக்கையால் கண்டுணரவும், அவரை எங்கள் செயல்களாலும் எங்கள் வாழ்க்கையாலும் அறிவிக்கவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசிரி பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்ப கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velanganni. சிறப்பு ஆசிரியக்காக தலைவணங்கி மன்றாடுவோம்.
திருத்தூதரை அடித்தளமாக கொண்டு உறுதியாய் நிலைத்து நிற்க உங்களுக்கு அருளிய தந்தையாகிய கடவுள் திருத்தூதரான புனித தோமாவின் ஆட்சிக்கு உரிய பேறு பயன்களினால் உங்களுக்கு கனிவுடன் ஆசி வழங்குவாராக. மிகச்சிறந்த பாதுகாவலரின் உதவியை உங்களுக்கு அளித்த திருமகனாகிய கடவுள் நீங்கள் நிலையான வீட்டை அடையும் வரை உங்கள் உள்ளங்களை ஒளிர்வித்து உங்களை வழிநடத்துவாராக. உண்மையின் நிறைவுக்கு எல்லாரையும் அழைத்து செல்லும் தூய ஆவியாராகிய கடவுள் வழியும் உண்மையும் வாழ்வுமான இயேசுவிடம் நம் மக்கள் அனைவரையும் கொண்டு சேர்ப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.